வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மோதும். சஞ்சு, இன்னும் என்ன, வா போலாம். போலாம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட்டுப்பா. இன்னும் என்ன தாண்டி உனக்கு டவுட்டு? இல்ல, நம்ம இங்க வரும்போது நீ என் மேல கூல் ட்ரிங்க்ஸை கொட்டி விட்ட. சரி, அது கூட வேணும்னே பிளான் பண்ணி பண்ணேன்னு வச்சுக்குவோம். வச்சுக்குவோம். அடுத்து? டேய் சிரிக்காதடா, என் மைண்ட் ஃபுல்லா ஒரே குழப்பமா இருக்கு தெரியுமா? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு என்னால யோசிக்கவே முடியல. நீ எப்ப டீனா பார்த்த? அவ கொடுத்த ட்ரெஸ் எப்படி நம்ம காருக்கு வந்துச்சு? அப்புறம் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருதுடா. உங்க மைண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருதா? அப்ப பதில் தேடு. என்னடா விளையாடுறியா? நீ சொன்னாதானே எனக்கு பதில் கிடைக்கும். சொல்லுடா, என்னதான் பண்ணீங்க? ஏன் அதை இப்பயே தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஆமா, எனக்கு இப்பயே தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிடும்டா. ப்ளீஸ் டா சஞ்சு, ப்ளீஸ் எனக்காக சொல்ல. சரி, பொறு சொல்றேன். பேபிமா, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் மும்பை போயிட்டு வரையிலேயே கம்பெனி போயிட்டு தான் வந்தேன். டீனா பார்த்து பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கே வந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே தெரியும், நீயும் டீனாவும் காலேஜ்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸுன்னு. என்ன, நிஜமாவா? பின்ன இல்லையா? அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டு டீனா இன்னைக்கு எப்படி உன் கூட சேர்ந்தான்னு நினைக்கிற? என்னடா சொல்ற? அப்போ இதுலயும் உன்னோட வேலை தான் இருக்கா? ஆமா. இங்க பாரு இந்து, டீனா பாவம், அவளையும் குறை சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நீ அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். திடீர்னு அவளை விட்டு போயிட்டீன்னா அவளுக்கும் எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதனால தான் நான் அவளை பார்த்து பேசினேன். உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு பேசி பார்த்தேன். அவளும் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேலே கோவமா இருக்க மாதிரி எத்தனை நாள் தான் காமிச்சுக்குவா? அதனால தான் உடனே ஓகே சொல்லிட்டா. அப்புறம் என்னோட இந்த சர்ப்ரைஸ் பிளான் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். என்ன, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியுமா? ஆமா, ஹரி, அருண், மது, எங்க அம்மா, உங்க அத்தை மாமா எல்லாருக்குமே தெரியும். அப்ப குடும்பமா எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்க. என்னோட பர்த்டேவை ஏப்ரல் ஃபுல் டே ஆக்கிட்டீங்கல்ல. வீட்டுக்கு போய் அவங்கள கவனிச்சுக்கிறேன். சரி, அவங்கள கவனிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் என்னையும் கவனிக்கலாமே. அதெல்லாம் இருக்கட்டும், எங்கே போகணும்னு சொல்லிட்டு இருந்தே, வா போலாம். ஹேய், அப்படியே பேச்சு மாத்திர பத்தில. சரி போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? உன் கண்ணை கட்டணும். டேய், என்னடா இப்படிலாம் பண்ற? இல்ல, என் கண்ணெல்லாம் கட்ட வேணாம். ஏன், நான் பார்த்தா என்னவா? அப்படி இல்ல பேபிமா, நான் உனக்கு கொடுக்க போற சர்ப்ரைஸ் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கா இல்லையான்றது நான் தெரிஞ்சுக்கணும்ல. நீ பாட்டுக்கு விறுவிறுன்னு போய் பார்த்தீங்கன்னா அது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியாதே. அதனாலதான். ப்ளீஸ். என்னமோ சொல்ற. சரி, ஓகே, போலாமா? போலாம். டேய், வந்துட்டமா? வந்தாச்சு. அவ்வளவுதான். 1 செகண்ட். இன்னும் எவ்வளவு நேரம் தான் என் கண்ணை இப்படியே கட்டி வச்சிருப்ப? நான் எடுத்துட்டா? ஓகே. 3, 2, 1. சர்ப்ரைஸ். என்ன மேடம் அமைதியா இருக்கீங்க? ஓய், என்ன, எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? என்னடி இவ்வளவு அமைதியா இருக்க? பிடிக்கல உனக்கு? டேய், இவ்வளவு அழகான இடம், இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்க. இது போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? நான் சந்தோஷத்துல அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறேன்டா. இதனால எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு வெளிப்படுத்தவே தெரியல தெரியுமா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கேனா? அப்படியா? 1 செகண்ட் நான் பயந்தே போயிட்டேன்டி. எங்க பிடிக்கலன்னு சொல்றியோ என்னமோன்னு. சரியான லூசுடா நீ. எவ்வளவு அழகான டெடி பியர்,
எவ்வளவு அழகான ஹேப்பின் சேஃப் ஊஞ்சல். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இத போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? அடி பாவி, உனக்காக இவ்ளோ பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன், ஒரு செகண்ட்ல பொசுக்குன்னு லூசுன்னு சொல்லிட்டேடி. சாரி சஞ்சு, அவசரத்துல உண்மை வாய் தவறி வெளியில வந்துருச்சு. வரும்டி வரும், அப்புறம் உனக்கு கொடுத்தேன்னா தெரியும். ஓ, என்னையே அடிச்சிருவியா நீ? சேச்சா, நான் உன்னை அடிப்பேன்னு எப்ப சொன்னேன்? ஒன்னு கொடுத்துருவேன்னு தான் சொன்னேன். என்ன கொடுக்கட்டுமா? ஓய், என்ன? ஒண்ணும் இல்லையே. என்ன ஒண்ணுமே இல்லையா? ஹேய், என்ன பண்ற சஞ்சு? யாரா பாத்துட்டு போறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இங்க நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். நம்மள மீறி யாரும் உள்ள வர மாட்டாங்க. இருந்தாலும் வர வர ஹிட்லர் ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க. இப்படி கார்டன்ல வச்சு ரொம்ப தைரியம் தான். தள்ளி போங்க. இது என்னடா வம்பா போச்சு? ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் க்ளோஸா இருந்தா எவன் என்ன சொல்ல முடியும்? எவனாவது ஏதாவது சொல்லிடுவானா பாப்போம். என்னது பொண்டாட்டியா? ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? எது? நீ என் பொண்டாட்டியா இருக்கு இன்னும் 1 வாரம் இருக்கா? யார் சொன்னது அப்படி? உன்னை என்னைக்கு முதல்ல காதலோட பார்த்தனோ அன்னையில இருந்தே என் மனசுக்குள்ள நீ தான் பொண்டாட்டின்னு ஆயிட்டுடி. இன்னும் இந்த 1 வாரம் இருக்குங்கிறதெல்லாம் சட்டப்படி பொண்டாட்டி ஆகுறதுக்கு தான். ஆனா 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே மனசால நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட. அது உனக்கு தெரியுமா? சஞ்சு, சாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அப்படி சரி, உடனே எமோஷனல் ஆகணும். நான் உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன், வெயிட் பண்ணு. இது என்ன சஞ்சு? இது மும்பைல நான் உனக்காக தேடி தேடி பார்த்து வாங்கின ட்ரெஸ். எனக்காக இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வர முடியுமா? பாருடா, ஐயாக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ஷன் பண்ண தெரியுமா? பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. அப்படியா மேடம்? சரி, அப்படியே கொண்டு போயிட்டு வேகமா சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, போங்க. சரிங்க ஹிட்லர் சார், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, இது வந்துறேன். ஆஹா, 5 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க கூடாது, ஓகேவா? டேய், இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. ஒரு நாளைக்கு என்ன எத்தனை ட்ரெஸ்டா சேஞ்ச் பண்ண வைப்பேன்? சரி, இருந்தாலும் உனக்காக, பாவம் எனக்காக மும்பையில் அவ்வளோ தேடி எடுத்தேன்னு சொல்கிறேன், அதுக்காக சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், ஓகே? ஆனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வையே, கொண்டு போயிடுவேன். சரி சரி, டென்ஷன் ஆகாம போ, வேகமா சேஞ்ச் பண்ணிட்டு வா. கொடு. அம்மாடியோ, ரொம்ப தாண்டி. ஒரு கிஃப்ட இவ்ளோ கோவமா யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படியாங்க சார்? அப்ப கோவப்படாம யார் வாங்குவாங்களோ அவங்களுக்கு போய் கொடுக்க வேண்டியதானே? ஏய், இருந்தாலும் உனக்கு வாய் ரொம்ப தாண்டி கூடி போச்சு. போரு, வீட்டுக்கு போய் உங்க அத்தை கிட்ட சொல்றேன். சொல்லிக்கோ, யாரு வேணானா? எங்க அத்தை நான் சொல்றத நம்புவாங்க, தெரியும்ல? அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன்டி. போ, வேகமா போயிட்டு வாடி. அந்த பயம் இருக்கட்டும், இதையே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும், புரிஞ்சுதா? உன்ன போயிட்டு வாடி, இங்கதானே வரணும், அப்ப கவனிச்சுக்கிறேன். என்ன வருத்து வரா? முந்திலாம் 1 வாரத்துக்கு 1/2 வார்த்தை கூட பேச மாட்டா. இப்ப நான் 1 வார்த்தை பேசினா 10 வார்த்தை பேசுறாயா? இப்ப ஏன் இப்படின்னா கல்யாணத்துக்கு பிறகு? டேய் சஞ்சய், தொலைஞ்சடா நீ. பாய்டா, பாத்து போயிட்டு வா. காலையில பார்க்கலாம். ஹே, எங்கடி உங்க வீட்டுல யாருமே காணோம்? டேய், மணி பார்த்தல எத்தனை ஆச்சுன்னு. இந்நேரம் யார் இங்க இருப்பா? எல்லாரும் அவங்க ரூம்ல தூங்க போயிருப்பாங்க. ஓஹோ, அப்படியா? என்ன அப்படியா? சரி, நீ கிளம்பு, உனக்கு லேட் ஆச்சுல. எனக்கு லேட் ஆச்சுன்னு நான் சொல்லவே இல்லையே. என்ன? ஏண்டி, உனக்காக இந்த நேரத்துல இவ்ளோ தூரம் உன் வீடு வரைக்கும் வந்திருக்கேன். அதுக்கு அதுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம்ல? என்ன கொடுக்கணும்? டேய், இப்ப எதுக்கு பக்கத்துல வர? அது வந்து மது. நான் தானே மது, தள்ளி நில்லுடா. ஹே, ஏண்டி இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் வேணும்.
என்ன வேணும்? டேய், நீ பேசுற விதமே சரியில்லை. நீ வீட்டுக்கு கிளம்பு. ஹேய் ப்ளீஸ் டி, ஒன்னே ஒன்று மட்டும் கூடடி, நான் உடனே கிளம்பிடுறேன், ப்ராமிஸ். ஆ டேய், ஏன்டா இப்பெல்லாம் நடந்துக்கிற? நீ இப்பெல்லாம் பண்ண மாட்டியே. ப்ளீஸ் டா அருண், கிளம்பிடுடா. அம்மா இப்போ வெளியில வந்தாங்கன்னு வை, ஒரே அசிங்கமா போகும். ப்ளீஸ் டா கிளம்பு. ஹேய், நீ தானடி சொன்ன எல்லாரும் தூங்கிருப்பாங்கன்னு, அப்புறம் எப்படி வருவாங்க? அதெல்லாம் எங்க அத்தை வரமாட்டாங்க, நீ கொடு. ம், இப்பெல்லாம் கொடுக்க முடியாது. நீ கொடுக்காம நானும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். டேய், ஏன்டா இப்படி படுத்தி எடுக்கிற? சரி, நீ கொடுக்காட்டின நான் கொடுக்குறேன். இங்க பாரு அருண், வேணாண்டா, சொன்னா கேளு. அப்ப நான் கேட்டதை கொடு. வாங்க மாப்ள. போச்சு, அம்மா எப்போ வந்தாங்கன்னு தெரியலையே. இவன் வேற. அத்தை, நீங்க நீங்க என்ன இங்கிட்ட இருந்து வரீங்க? இது என்ன மாப்ள கேள்வி? தண்ணி தாக எடுத்துச்சு, அதான் கிச்சன் போயிருந்தேன். போனா பாத்திரம் 2-3 கழுவாம கிடந்துச்சு, அதனால தான் கழுவி வச்சுட்டு வந்தேன். ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? ஆ, உனக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு நேரமே இல்லையாமா? காலையில கழுவ கூடாதா? ஏண்டி பேச மாட்டேன்? நீ பாட்டு காலையில எந்திரிச்சு காலேஜுக்கு கிளம்பி டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். நாளை காலையில எந்திரிச்சு சமைக்கணும். சமைக்கிறப்ப எல்லா பாத்திரமும் கிளீனா இருந்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். கழுவாம கிடந்துச்சுன்னா பார்க்கவே டென்ஷன் ஏறிடும். அதனால தான் இப்பயே கழுவி வச்சுட்டு வந்தேன். என்ன மாப்ள, கொடுத்துட்டாளா? என்னது அத்தை? என்ன மாப்ள, நீங்க தான் இப்ப இவகிட்ட எதையோ குடுன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. கொடுத்தாளா இல்லையா? என்ன மாப்ள, அப்ப இவ கொடுக்கலையா? அப்படின்னா அத்தைக்கு நான் குடுன்னு சொன்னது மட்டும்தான் கேட்டிருக்கு, என்ன கொடுக்க சொன்னீங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஹே மது, இப்ப பாருடி, எங்க அத்தை இவ நான் சொல்றத கேக்குறா பாருங்க. எப்ப பாரு அவ இஷ்டத்துக்கு தான் அத்தை எல்லாமே பண்றான். நானும் அப்பா இருந்து குடுன்னு கேக்குறேன்ல, நீங்களும் பாத்தீங்கல்ல நான் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இன்னும் உங்க பொண்ணு கொடுக்கல அத்தை. ஏண்டி, என் பேச்சு தான் கேக்குறதே இல்லைன்னு பார்த்தா கட்டிக்க போற ஒரு பேச்சையும் கேக்குறது இல்லையா நீ? இங்க பாரு, இனிமேல் அவர் தான் உனக்கு எல்லாமே. அவர் சொல்றத கேட்டு ஒழுக்கமா நடக்கிறதா இருந்தா நடந்துக்கோ, இல்ல பின்னாடி நீ தான் கஷ்டப்படணும், பாத்துக்கோ. மா, நீ புரியாம பேசாதம்மா. பாருங்க அத்தை, இப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் கோவமாவே கத்துறான். டேய், நீ என்ன கேட்டேன்னு எங்க அம்மாக்கு தெரியாது. அது மட்டும் தெரிஞ்சிச்சு மவனே, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ச்சே, அது தெரியாம எங்க அம்மா வேற இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மன்னிச்சுக்கோங்க மாப்ள, இனிமேல் இவ இப்படி பண்ணாம நான் பாத்துக்கிறேன். இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கணும், நான் அவளுக்கு புத்தி சொல்லி வைக்கிறேன். சரிங்க அத்தை, நீங்க அவளுக்கு புத்தி சொல்லுங்க, அப்பதான் கொஞ்சமாவது கேட்டு நடப்பா. இங்க பாரு மது, அத்தையே சொல்லிட்டாங்க, இனிமேல் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும், புரிஞ்சுதா? என்னடி முறைச்சிட்டு நிக்கிற? சரின்னு சொல்லு. மா, இப்ப நீ சரின்னு சொல்ல போறியா இல்லையா? டேய் கும்பேரி முக்கா, சிரிக்கிறியா? சிரி சிரி, நல்லா சிரி. தனியா மாட்டுவேல, அப்ப இருக்கடா மவனே உனக்கு. என்னடி இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு கேப்பேன்னு சொல்லு. இந்த அம்மா ஒண்ணு புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு. இப்ப என்னம்மா உனக்கு? இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்கணும், அப்படித்தானே? சரி, போதுமா மாப்ள? அத்தை, இனிமே அவ கரெக்டா நடந்துக்குவா மாப்ள, அதுக்கு நான் கேரண்டி. சரிங்க அத்தை. அது சரிங்க மாப்ள, நீங்க அவகிட்ட எதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க? சிக்கனாண்டா கும்பேரி முக்க. அதான் உங்க அத்தை கேக்குறாங்கல்ல அருண் சார், வாய் திறந்து சொல்லுங்களேன். எதுக்கு இப்படி வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? என்ன மாப்ள, சொல்லுங்க, என்ன வேணும்? அது வந்து ஒண்ணும் இல்ல அத்தை, குடிக்க கொஞ்சம் தண்ணி தான் கேட்டேன், அதுதான் கொடுக்க மாட்டேன்ட்டா, வேற ஒண்ணும் இல்ல அத்தை. அட பாவி, பிளேட் அப்படியே திருப்பி போட்டுட்டானே. சரியான கேடிடா. டே கொம்பேரி முக்கா, நீ எப்ப இருந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச? இவ்வளவுதானா மாப்ள? சரி பொறுங்க, நானே போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். இல்ல இல்ல அத்தை, இப்ப எனக்கு தாகம் எடுக்கல, அதனால தண்ணி எல்லாம் வேணாம். ஏய், இப்ப எதுக்கு கேக்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒன்னு நினைச்சேன் சிரிச்சேன். ஓஹோ, சிரிக்கிறியா? சிரிடி சிரி, இப்ப பாரு உன் சிரிப்பை எப்படி அப்படியே அடக்குறேன்னு. அத்தை, என்ன, எதுக்கு அம்மா கூப்பிடுறான்? சொல்லுங்க மாப்ள. ஒன்னும் இல்ல அத்தை, இன்னைக்கு உங்களுக்கே தெரியும்
இந்து பர்த்டே செலிப்ரேஷன் விஷயமா வெளியில் அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்துட்டோம். வீட்டில் திங்ஸ் எல்லாம் கலைஞ்சு போய் அங்கங்கே போட்டபடி இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பெண்டிங் இருக்கத்த. ஸோ மது என் கூட அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1 ஹவரில் நான் ரிட்டர்ன் கொண்டு வந்து விட்டுறேன் அத்தை. மேடம் இப்போ சரிங்க பார்ப்போம். ஏய், என்ன விளாடுறியா? நைட் எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு. எனக்கு தூக்கமா வருது. என்னால வந்து வேலை பார்க்க முடியாது மா. என்னால போக முடியாதுமா. இவங்கிட்ட நீயே சொல்லிரு. என்னடி டயத்தை காமிச்சு எங்கள் அத்தையவே பிரெயின் வாஷ் பண்ணலான்னு பார்க்குறியா? இப்போ பாரு. ஆமாப்பா அருண், அவ சொல்றதும் கரெக்டா தானே இருக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு. நாளைக்கு வேணா அவளை அனுப்பி வரேன். எல்லா கிளீனிங் ஒர்க்கையும் முடிச்சு வச்சுட்டு வரட்டும். சரியா? இல்லைத்த, நாளைக்கு காலையில் எந்திரிச்சு நான் காலேஜுக்கு வெள்ளன கிளம்பணும். வீட்டில் அப்படியே எல்லா வேலையும் கிடந்தா சரி ஓகே பரவாயில்லத்த, நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் கிளம்புறேன் அத்தை. கிளம்பு கிளம்பு. ஏய் வாயாடி, வாயை மூடுடி. அவர் தான் அவ்வளோ தூரம் சொல்றாருல. பாவம், அவருக்கு நிறைய வேலை இருக்கு போல. பேசாம ஒன்று பண்ணு, நீ இன்னைக்கு அவர் கூட போய் அங்கேயே இரு. நாளைக்கு காலையில வீட்டுக்கு வா. அவன் தான் லூசு மாதிரி கேட்டுட்டு இருக்கானா? நீயும் போன்னு சொல்லிட்டு இருக்க. என்னால போக முடியாதுமா. எனக்கு தூக்கமா வருதுமா. என்னால க்ளீன் பண்ண முடியாது. ஏய், அவர் எப்பயாவது உன்னை இப்படி கூப்பிட்டுருக்காராடி வீட்டுக்கு? பாவம், அவருக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால தானே உன்னை கூப்பிடுறாரு துணைக்கு. போ, ஒரு நாள் வேலை செஞ்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். இந்த வீட்டில தான் வேலை பார்க்கல, போற வீட்லயாவது நல்லா வேலை பாரு. போ. உனக்கு வேலை பார்க்கலன்னு என்ன பழி வாங்கலன்னு நினைக்கிறியா? எப்படி வேணா வச்சுக்கோ. கிளம்பு. அடடடடா, இப்படி அம்மாவுக்கும் மகளுக்கும் சண்டை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கறது என்ன சகமா இருக்கியா? இப்ப நம்ம ஒரு பிட்ட போடுவோம். அத பரவாயில்லத்த, எனக்காக நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? நானே எல்லா வேலையும் பாத்துக்குவேன். நான் கிளம்புறேன் அத்த. இப்ப எதுக்கு இவன் டிராமா போட்டுட்டு இருக்கான்? மலு, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியாடி? கிளம்புறியா இல்லையா? மாப்ள, அவ கண்டிப்பா வருவா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க அத்த, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் மதுவை கூட்டிட்டு போறேன். டி 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 கும்பிரி முக்கா, என்னம்மா நடிக்கிறடா? அப்படியே நடிகர் திலகம் சிவாஜி தோத்து போற அளவுக்கு நடிக்கிறடா. எங்க அம்மா ஒருத்தர் இவன் டிராமா பண்ற தெரியாம அவன் வலையில சிக்கிக்கிட்டு என்னையும் சிக்க வச்சுக்கிட்டு. இப்ப நான் என்னதான் பண்றது? மது, கிளம்பலாமா? என்ன போறேன், போறேன்னா விடவா போறேன்? சரிங்க அத்த, அப்ப நாங்க கிளம்புறோம். பாத்து போயிட்டு வாங்க. போலாமா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய், எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ அப்படியே வா. ஆஹா, உன் வீட்ல வந்து வீட்டு வேலை பார்க்கறதுக்கு நான் இவ்ளோ காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டு வரணுமா? டேய், இந்த ட்ரெஸ் நான் ஃபங்க்ஷனுக்காக எடுத்தது. கரை பட்டுச்சுனா போகாது. நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். வெயிட் பண்ணு ஒரு 10 நிமிஷம். ஹேய், பரவாயில்லடி, இதே ட்ரெஸ்ஸோடய வா. அதெல்லாம் ஒன்றும் கரப்படாது. அப்படியே பட்டாலும் உனக்கு இதே மாதிரி ஒரு புது ட்ரெஸ் நான் வாங்கி தந்துறேன், போதுமா? டேய் லூசு, நான் ஒன்னும் ட்ரெஸ்ஸுக்காக பேசல. நல்ல ட்ரெஸ் ஆச்சே, வேலை பார்த்து ஏதாவது அழுக்குப்பட்டு போகலைன்னா என்ன பண்றது? அதனால தான் சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இந்நேரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எவ்வளோ நேரம் கழிச்சு வருவ? வாடி, நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் ஒன்றும் அழுக்குப்படாது. ஹே மது, போதுமா, நீ திரும்ப ஆரம்பிச்சிடாத. இப்ப என்ன, நான் இப்படியே வரணும். வா போவோம். என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனவள ஆளையே காணோம். ட்ரெஸ் மாத்த போனாலா இல்ல தச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வர போனாலான்னு தெரியலையே. இதுக்கு தான் அப்பதே சொல்லியிருப்பா போல, 5 நிமிஷம் 10 நிமிஷம் கணக்கெல்லாம் பார்க்க கூடாதுன்னு. டே சஞ்சய், ஓ மரமண்டைக்கு தாண்டா இது எட்டல. பாப்போம், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியுமோ வெயிட் பண்ண வேண்டியதான். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். சஞ்சு, ஹலோ மிஸ்டர். என்ன பேச்சியே காணோம்? எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருக்கு. ஆஹா, அப்படியா? தேங்க் யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். டேய் சஞ்சய், இந்த டெடி பேர் மட்டும் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கலாமா? ப்ளீஸ் டா,
பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது அப்படியே நான் என்னோட ரூம்ல வச்சுக்கிறேனே. இந்த டெடி பேர் வேணுமா? சரி ஓகே, அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போய்க்கலாம். ம்? டேய், இப்போ எதுக்கு நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க? நான் ஒரு டெடி பேர் தானே கேட்டேன். ம். சரி ஓகே, சிரிக்கல. ம்? ஏண்டி, இங்க ஒருத்த உன்னை அடுத்தடுத்து எப்படி எப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடா டெடி பேரை வீட்டுக்கு கொண்டு போறேங்கிற? எப்படிதான் இந்த பொண்ணுங்களுக்குலாம் இந்த டெடி பேர் மேல இவ்வளவு ஆசையா இருக்கோ தெரியல. இங்க பாரு, அது ஃபுல்லாவே நேச்சுரல் ஃப்ளவர்ஸ். நீ ரூம்ல போய் வச்சாலும் இன்னும் ஒரு 2 டேஸ்ல வாடிருண்டி. அப்புறம் எப்படி இதெல்லாம் வச்சிருப்ப? பரவாயில்ல, என்ன இருந்தாலும் இது நீ எனக்காக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது. இது நான் பத்திரமா வச்சுக்குவேன் தெரியுமா? அதனால நான் வீட்டுக்கு கொண்டு போய் என்னோட ரூம்ல வச்சுக்கிற போறேன். சரி சரி ஓகே, கொண்டு போலாம். நீயே வச்சுக்கோ, போதுமா? அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஆசை. என்ன, இந்த பின்னாடி தொங்குற ஊஞ்சலையும் கழட்டி வீட்டுக்கு கொண்டு போகணுமா? இங்க பாருங்க, என்ன பார்த்து இவ்வளோ சிரிக்கிறீங்களா நீங்க? பார்த்து மெதுவா சிரிங்க ஹிட்லர் சார். அப்புறம் வாயில இருக்க பல்லெல்லாம் உதிர்ந்துற போகுது. எல்லாரும் அப்புறம் தாத்தா தாத்தான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சரிம்மா தாயே, நான் சிரிக்கல, போதுமா? சொல்லு, உன்னோட இன்னொரு ஆசை என்ன? டேய், எனக்கு ஊஞ்சல்னா எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல. அப்படி இருந்தும் இவ்வளோ அழகான ஒரு ஊஞ்சலை கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு அதில் உட்காராம இருந்தா எப்படி? நான் அதில் உட்காரணும்டா. ஹே லூசு, அது நீ உட்கார்றதுக்காக தான் நீ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வா. ஆமா, எனக்கு ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்கும்னு நான் உன்கிட்ட சொன்னதே இல்லையே. உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து பேபிமா, நீ ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்திருந்த ஞாபகம் இருக்கா? எப்போ? எப்பனா, நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போது லீவுக்கு அப்பப்போ வீட்டுக்கு வருவேனே, நீயும் ஏதாவது நொட்டிச்சாக்கு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு பார்க்க வருவீல, அப்போ. வாயை மூடிட்டு கேளு. சரி சரி சொல்லு. நான் உன்னை பார்க்கறதுக்காக 1000 தடவை வந்திருக்கேன். நீ எப்போ சொல்றேன்னு எனக்கு தெரியணும்ல. சொல்றேன்டி, சொல்ல விடு. நீ ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? அத்தை, எனக்கு வீட்டு நடுவில் ஒரு பெரிய ஊஞ்சல் போட்டு அதுல உட்காந்து ஊஞ்சல் ஆடணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீல, ஞாபகம் இருக்கா? அப்போ ஆமா, அப்போ நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிருந்தீங்க அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் லீவுக்கு வீட்டுக்கு வந்தீங்களே. அப்பதான் ஒரு வழியா ஞாபகம் வச்சிருக்கேன். ஆனா இவ்வளவு துல்லியமா கணக்கு சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கலடி. கரெக்ட் தான், நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் லீவுக்கு வந்தப்பதான். அது மட்டுமா ஞாபகம் இருக்கு? அப்பெல்லாம் நீங்க போடுற சீன் இருக்கே, அப்படியே கண்டுக்காத மாதிரி அங்கிட்டு திரும்பிட்டு இங்கிட்டு திரும்பிட்டு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டீங்க. அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு மேடம். திரும்ப அதை சொல்லி திட்டலாம் நினைக்காத. சரி வா, வந்து உட்காரு. வரேன். என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. வா சஞ்சு, வந்து நீ உட்காரு. வேண்டாம் அத்தையே, நீ மட்டும் உட்காரு. டேய், ரொம்ப ஓவரா பண்ணாதடா. வா, வந்து என் பக்கத்துல உட்காரு. ஹே இல்லடி, இருக்கட்டும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் இப்போ வந்துடுறேன். இப்போ எங்கடா போற? ஹே 1 மினிட் தாண்டி, இப்போ வந்துடுவேன், வெயிட் பண்ணு. வர வர இந்த ஹிட்லரை புரிஞ்சுக்கவே முடியலையே. எப்ப என்ன பண்றாருன்றத கண்டுபிடிக்கவே முடியல. வரட்டும். ஹே டெடி, இங்க பாரு. நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் ஃபுல் ரெசின் ஒர்க் பண்ணி இந்த நேச்சுரல் ஃப்ளவர்ஸ்லாம் ஒன்றும் ஆகாத அளவுக்கு பண்றேன்னா இல்லையான்னு பாரு. ஹே என்னடி தனியா பேசிட்டு இருக்க? யார் சொன்னது நான் தனியா பேசிட்டு இருந்தேன்னு? நான் என்னோட டெடி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ, உன்னோட டெடி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா? இப்பயே ஆரம்பிச்சிட்டியாடி நீ? சரி சரி, என்ன கலாச்சாரம் போதும். இப்போ எங்க போயிட்டு வர? ஓ அதுவா, அது என்னன்னா, இப்போ உனக்கே தெரியும் பாரு. என்ன ஹிட்லர், இன்னைக்கு புதிருக்கு மேல புதிரா இருக்கு. அது அப்படித்தான். டேய், என்ன பண்ற? ஏய் பொருடி, அதுக்குள்ள என்ன அவசரம்? எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. இப்ப எதுக்கு செஞ்சு இதெல்லாம்? ஏய் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டிக்கு கொலுசு வாங்கி போட்டு அழகு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் நீ சொல்லணும். ஏன் எதுக்குன்னுலாம் கேட்கக்கூடாது. அப்படியா? அழகாலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ கொஞ்சம் சுமாரா இருக்கு. அப்படியா? சுமாராதான் இருக்கா? சரி, நான் வேணா அப்ப போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டா? டேய், ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன்டா. உடனே இதுவே நல்லாதான் இருக்கு, போட்டு விடு. என்ன சொன்ன?
சொன்னேன். இன்னும் ஒருக்க சொல்லு. டேய், கால்ல போட்டு விடுறதுக்காக தானடா நீ கீழே உட்காந்துருக்க. அதனால தான் போட்டு விடுன்னு சொன்னேன். திரும்ப திரும்ப அதையே கேட்குற. இருந்தாலும் உன் வாயில கேட்கறது கொஞ்சம் ஸ்பெஷல் தானே, அதனால தான் திரும்ப திரும்ப கேட்குறேன். சரி, போட்டு விடுறேன். உன் காலில் போட்ட பிறகு தாண்டி இந்த கொலுசுக்கே ஒரு அழகு. அப்படியா? ஆமா. சரி, கொலுசு போட்டுட்டேல, காலை விடு. ஏன்? ஏன்னா என் மாமா போட்ட கொலுச போட்ட பிறகு என்னால உட்கார முடியல. அப்படியே எந்திரிச்சு துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. நிஜமாவா? ஹேய், ஆமாப்பா, கால் வேற கூசுது. விடு காலை. சரிங்க மேடம், விட்டுடுறேன். நீங்க தாராளமா எந்திரிச்சு துள்ளி குதிங்க. ஏய், கீழே விழுந்துடாதடி. அது எப்படி நான் கீழே விழுவேன்? அதான் என்ன தாங்கி பிடிக்க நீங்க இருக்கீங்களே. அப்புறம் என்ன? என்ன மாமா, டைம் ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம கிளம்புவோமா? என்னடி அதுக்குள்ள கிளம்பலாமான்னு கேக்குற? இல்ல மாமா, டைம் ரொம்ப ஆகுது பாரு, இருட்டிட்டே போகுது. அப்புறம் வீட்டுக்கு போக ரொம்ப நேரம் ஆயிரும்ல. அத்தைக்கிட்ட நான் பதில் சொல்லணும்ல. உனக்கு என்ன, கிளம்புவோமா? கிளம்பலாம் கிளம்பலாம். இங்க இருக்க ரூமுக்கு போறதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? என்ன இங்க இருக்கிற ரூமா? என்ன மாமா சொல்ற? நம்ம வீட்டுக்கு போகணும்ல. அடி அறிவாளி பொண்டாட்டி, நம்ம வந்திருக்கிறது ரெசார்ட்டுக்கு. நான் இங்கேயே ஒரு ரூம் புக் பண்ணிருக்கேன். நம்ம எதுக்கு வீட்டுக்கு போறோம்? என்ன சொல்றீங்க? அத்தைக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? உங்க அத்தை ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். போதுமா? என்னடி? இங்க பாருங்க, இதெல்லாம் சரியா வராது. நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க கிளம்பலாம். ஹே, விளாடாத இந்து, ரூமுக்கு போ. மாமா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. வா, வீட்டுக்கு போலாம். டைம் ஆச்சு. ஏய், லூசாடி நீ. நான் தான் சொல்றேன்ல, அம்மாட்ட உங்க அத்தை மாமாட்ட எல்லாத்தையும் பெர்மிஷன் வாங்கிட்டு தாண்டி உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு இங்க தான் ஸ்டே பண்ண போறோம். புரியுதா? இல்ல மாமா, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பரவாயில்ல, நம்ம கார்ல தானே வந்திருக்கோம். இப்ப கூட வீட்டுக்கு போயிடலாம். வாங்க போலாம். ஏய், என்னடி பேசுற? புரிஞ்சுதான் பேசுறியா? நம்ம வீட்டுக்கு இங்க இருந்து டிராவல் பண்ண 1/2 hour ஆகும். பரவாயில்ல, 1/2 hour தானே, போயிடலாம். ஏன், என் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல மாமா, நான் அப்படி சொல்ல வரல. ரொம்ப நேரம் ஆச்சு பாத்தீங்களா? நம்ம 2 பேரும் இங்க தனியா இருக்கோம் தெரிஞ்சா யாராச்சும் ஏதாவது நினைப்பாங்கல்ல. ப்ளீஸ் மாமா, வேண்டாமே, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். கரெக்ட் தான். உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லைங்கிறப்போ இங்க தங்குன்னு சொல்றது தப்பு தான். வா, கிளம்பலாம். மாமா, நான் அப்படி சொல்லல. நீ சொல்றதுக்கு அதாண்டி அர்த்தம். வீட்ல இருந்து கிளம்பும் போது நீ இதே ரீசன் தான் சொன்ன. ஞாபகம் இருக்கா? சோ இந்த வார்த்தை என்ன ரொம்பவே இரிட்டேட் பண்ணுது இந்து. நீ என் கூட வரவே வேணாம் இனிமேல். வா, கிளம்பலாம். சஞ்சு, கிளம்புன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்பு. இல்ல. என்ன இல்ல? இல்ல, நான் ரூம்லயே ஸ்டே பண்றேன். நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். அம்மா தாயே, நீங்க எனக்காக ஒன்னும் உங்க கொள்கையும் கோட்பாடையும் மாத்திக்க வேணாம். வாங்க, கிளம்பலாம். ப்ளீஸ் சஞ்சு, இப்பெல்லாம் பேசாத. எனக்கு உன் மேல நம்பிக்கைலாம் இருக்கு. யாராவது தப்பா எடுத்துக்குவாங்களோன்ற பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணலாம். கன்ஃபார்மா? அப்புறம் ரூமுக்கு போன பிறகு மாத்தி பேசக்கூடாது. கன்ஃபார்ம் தான். நம்ம ரூம்லயே ஸ்டே பண்ணலாம். சரி, அப்ப நீ ரூமுக்கு போ, நான் வரேன். வா, இவகிட்ட சம்மதம் வாங்கலையும் நான் என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. ஓ மை காட், எங்க வீட்டுக்கே போலான்னு சொல்லிடுறாலும் இன்னமும் பயந்தேன். பரவாயில்ல, இங்கேயே ஸ்டே பண்ண ஓகே சொல்லிட்டான். டேய் ஹரி,
வாங்கம்மா, சொல்லுங்க என்ன விஷயம்? நான் உன்னை காணோன்னு ஒரு ரூம்ல தேடிட்டு இருக்கேன். நீ என்னடா இங்க வந்து உட்காந்துருக்க? என்னம்மா சொல்றீங்க? என்ன எதுக்கு தேடினீங்க? டேய், முதல்ல இந்த கரண்ட் பெட்டியை மூடி வைடா. என்னம்மா என்னாச்சு? பின்ன என்னடா, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா இந்த கரண்ட் பெட்டியை பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்க? மா, ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதனாலதான். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பேசணும்? வீட்டில் இருக்கவங்க முகத்தை கூட பார்த்து பேச முடியாத அளவுக்கு அப்படி என்னதான் வேலை பார்க்குறீங்களோ தெரியலடா. இந்த செல்ஃபோனு, லேப்டாப்பு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மனுஷங்களா இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் வந்த பிறகு ரோபோட் மாதிரி ஆயிட்டீங்க. நல்ல வேலை, எங்க காலத்துலலாம் இப்படி ஒண்ணு இல்லப்பா. சரிம்மா, இப்ப நான் உங்களை பார்த்தே பேசுறேன், சொல்லுங்க என்ன சொல்லணும் உங்களுக்கு? இல்லடா ஹரி, அந்த பொண்ணு பூஜா இருக்கால. ஆமா, அவளுக்கு என்ன? இல்லடா, இது உங்ககிட்ட அம்மா பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எப்படி பேசுறதுன்னு தெரில, அதனால தான் இத்தனை நாளாக உங்ககிட்ட அதை பற்றி பேசலை. இருந்தாலும் இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுதுடா. என்னம்மா என்னாச்சு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க, நான் உங்க பையன்மா. என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு இந்த தயக்கம்? இல்லடா ஹரி, அந்த பூஜா பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரியா வருமா? சரியா வருமானா? என்ன சொல்ல வரீங்கம்மா? எனக்கு புரியலையே. அதாவது ஹரி, டேய், அந்த பொண்ணை நீ லவ் பண்றேன்னு சொல்ற, அவளை கட்டிக்கிறேன்னு வேற சொல்ற. எனக்கு என்னமோ அது சரியா படலடா. அந்த பொண்ணு உனக்கு செட் ஆவான்னு எனக்கு தோணல. நம்ம குடும்பத்துக்கும் அந்த பொண்ணு கேரக்டருக்கும் எதுவுமே மேட்ச் ஆகல ஹரி. மா, ரிலாக்ஸ். இங்க பாருங்க, நீங்க பூஜா பத்தி ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ நல்ல பொண்ணுமா, அவ கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். நீங்க எதை வச்சு இப்படிலாம் யோசிக்கிறீங்க? என்ன நல்ல கேரக்டர்? எப்ப பாரு செல்லும் கைமாவே இருக்காடா. டேய், எனி டைமும் அவளை பாக்குறப்பெல்லாம் ஏதோ ஒரு பையன்கிட்டயா பொண்ணுகிட்டயா, அதெல்லாம் எனக்கு தெரியல, யார்கிட்டயோ ரகசியமா பேசிக்கிட்டே இருக்காடா. அது மட்டும் இல்லாம அவ மொபைலுக்கு அடிக்கடி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. அந்த மெசேஜ் வந்தோடனே எந்திரிச்சு தனியா ஓடி போயிடா. எந்த தப்பும் பண்ணாதவளா இருந்தா எதுக்கு அப்படி போகணும்? மா, இதுக்கு தான் நீங்க இவ்வளவு திங்க் பண்ணிட்டீங்களா? மை காட், நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன். மா, எனக்குமே தெரியுமா அவளுக்கு அடிக்கடி ஃபோன் கால்ஸ் வருது, மெசேஜஸ் வருதுன்னு. அது வேற எங்க இருந்தும் இல்ல, அவ ஒர்க் பண்ண ஸ்கூல்ல இருந்துதாம்மா. அடிக்கடி அவளை கூப்பிட்டு இருக்காங்க. இவ தான் இன்னும் ரீஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. என்னடா சொல்ற? ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணா யாராவது இப்படி பதறி அடிச்சு ஓடுவாங்களா சொல்லு? மா, நீங்க எங்கேயும் போய் ஒர்க் பண்ணது இல்லையில, அதனால உங்களுக்கு தெரியல. எங்களுக்கெல்லாம் கம்பெனில இருந்து கால்ஸ் வந்தாலே நாங்க எந்திரிச்சு தனியா போய் தாமா பேசுவோம். ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட்ல இருக்கிற நாய்ஸஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க அப்படிதான் பேசுவோம். இது ஒர்க் பண்ற எல்லாருக்குமே நேச்சுரலா வர்ற ஒரு விஷயம் தான்மா. இப்ப என்னைய கேளுங்க, இப்ப நம்ம ரெசார்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்பெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு சின்னதா கால் வந்தா கூட நான் எடுத்துட்டு தனியா ஓடிடுவேன்ல. அப்ப கூட நீங்க திட்டுவீங்க, டேய் எதுக்குடா போன் எடுத்துட்டு இப்படி வெளியில ஓடுற, இங்கேயே நின்று பேசு, நீங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க. ஆமா, ஆனா மா, நீங்க எதையும் போட்டு யோசிக்காதீங்கம்மா. பூஜா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளை மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு நீங்க எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாமா. சரி, நீ ஏதோ சொல்ற. டே ஹரி, எனக்கு உன்னோட சந்தோஷம் தான்டா முக்கியம். மற்றபடி எனக்கு அந்த பொண்ணு மேலலாம் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கேங்கிறதுக்காக ஒத்துக்கிறேன். என்னம்மா, அம்மா பிள்ளையும் டெரஸ்ல உட்காந்து ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க போல. வாங்கப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான்டா மகனே உங்க அம்மாவை காணுமேன்னு தேடி வந்தேன். இவளை பார்த்தா இங்க டெரஸ்ல உட்காந்துருக்கா. ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, அவன் வேலை பார்த்துட்டு இருந்தான், நான் அவனை தேடி இங்க வந்தேன். போதுமா? ஆமா, நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? என்னோட டேப்லெட் பாக்ஸ காணும்மா, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஏங்க, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அந்த டேப்லெட் பாக்ஸ் அந்த கபோர்ட்ல தான் இருக்குன்னு. போருங்க, நான் வந்து எடுத்து தரேன். சரி வா. சரிப்பா, நீ உன்னோட வேலையெல்லாம் வேமா முடிச்சுட்டு இந்த கரண்ட் பெட்டியை மூடி வச்சுட்டு வேமா போய் தூங்க பாரு. எப்ப பாரு இந்த கரண்ட் பெட்டியை பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணு தான் கெட்டு போகும். மா, இது கரண்ட் பெட்டி இல்லம்மா, லேப்டாப். சொல்லுங்க. அதான் லேப்டாப் தான், ஏதோ ஒண்ணு. அதை எடுத்து வச்சுட்டு போய் படுக்கிற வேலையை பாரா. நான் போய் உங்க அப்பாவுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு வரேன். சரி, நீங்க கிளம்புங்க. வேமா போய் தூங்க பாரு. சரிம்மா. அச்சோ, ஹரி என்ன இங்கே உட்காந்துருக்கான்? நம்ம ஃபோன் பேசுனது இவனுக்கு கேட்டிருக்குமா?